ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலேயே மிக மிக கம்மியான மைலேஜ் தரும் வாகனம் ஒன்று உண்டென்றால் அது மனிதன்தான். இடிதாங்கியின் மைண்ட் வாய்ஸும் அதைத்தான் ஆமோதிக்கிறது. மூக்கு முட்டை சாப்பிட்டாலும் மூச்சு முட்டும் அளவுக்கு எந்த வேலையுமே செய்வதில்லை. இதில் அப்பப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை வேறு ஏற்பட்டு விடுகிறது. அதாவது இடிதாங்கியின் உதிரி பாகங்கள் எல்லாம் கண்டதும் காதல் கொண்டேன் என்பது மாதிரி கண்டதும் காலில் விழுந்தேன் என்ற கதையாக உளுத்து போகின்ற அளவுக்கு மோசமாயிருக்கு. அதனால்தான் அரசியலில் வளைந்து நெளிந்து குனிந்து நிமிர்ந்து கடும் முதுகு வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த இடிதாங்கி முதுகு தண்டை தட்டி கொடுத்து வலுவாக்கும் சசாங்க ஆசனம் கற்றுக்கொண்டிருக்கிறார். எடிசனின் 1000வது முயற்சியிலும் அவருக்கு பல்பு தான் கிடைத்தது என்பதை என் மண்டைக்குள் ஏற்றிக்கொண்டு விடாமுயற்சியுடன் அரசியலில் பல ஏணிப்படிகளை அனாயாசமாக மிதித்து ஏறியவன் இந்த சிட்டிசன். அரசியல் என்றாலே ஏணிப்படிகள் அவசியம். ஏணிப்படிகள் இருந்தால்தான் அடுத்தவன் வீட்டு சுவற்றில் ஏணியை சாற்றிக்கொண்டு போஸ்டர் ஓட்ட முடியும். எதிராளியின் மரத்தில் ஏறி இடிதாங்கியின் கொடியை பட்டொலி வீசி பறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும். ஆக அரசியலில் உச்சாணி கொம்புக்கு தாவ வேண்டும் என்றால் ஏணியும் அவசியம். அதே சமயத்தில் அணியும் அவசியம். அணி ஒன்று இருந்தால்தான் கொள்கை என்ற ஒன்று முதுகில் வரைந்து கொண்டு தாவு மணிலை போல கிளைக்கு கிளை தாவிக்கொண்டு இருக்கவும் முடியும் என்பதை நான் முற்றிலுமாக உணர்ந்தவன். ஆக பொது வாழ்க்கை என்பது எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் சற்று கண்ணதிர்ந்தால் இடுப்புக்கு கீழே கத்தி வீச்சு நடத்தி உச்சமாக கருதும் உதிரி பாகத்தை கத்தரித்து விடும் வாய்ப்பு ஏற்பட்டு விடும் வாய்ப்பு இருக்கு. எதிரிகளை பொறுத்து கொள்வதும் தேவைப்படின் பொறுத்து கொள்வதும் அரசியல் விளையாட்டின் முக்கியமான விஷயம். ஒண்டிக்கு ஒண்டி சண்டை வரும்போது இந்த இடிதாங்கி யார் என்பது இந்த ஊருக்கே தெரியும். ஆனால் கூட்டமாக வந்தால் இந்த இடிதாங்கி இம்சை அரசன் 3ஆம் புலிகேசியாக மாறுவான் என்பதையும் எதிர்கட்சிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டும். வெள்ளைக்கொடி அசைத்து இந்த இடிதாங்கி ஆடி வரும் ஆட்டத்தை காண சகிக்காது என்பதால் அடக்கி வாசிக்கும்படி அமைதியாக கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.